ஹைஸ் இன்றைக்கி சூப்பரான பச்சை சுண்டக்காய் வச்சு ஒரு குழம்பு செய்யலாமா? டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி சுண்டக்காவை நல்லா அலசிட்டு நெருக்கிட்டு அப்படியே மோரில் எடுத்து போட்டுருங்க. அப்போ தான் அந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடையில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, 15 பல் பூண்டு, நான் 150 கிராம் அளவுக்கு சுண்டக்காய் எடுத்துக்கிட்டேங்க. இதுக்கு 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா விதங்கினதுக்கப்புறம் நம்ம சுண்டக்காய் மோர்லேருந்து அலசிட்டு போட்டுக்கோங்க 2-3 வாட்டி. இப்போ நான் அலசிட்டு போட்டுட்டு ஒரு வாட்டி விதக்கிட்டு ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டங்க. ஒரு கொதி வந்தோடனே ஒரு எலுமிச்சப்பழ சைஸ்க்கு புளியை கரைச்சி ஊற்றிடுங்க. இப்போ தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. இந்த சுண்டைக்காயும் நல்லா வெந்துட்டு அந்த புளிப்பு வாசனை போனதுக்கப்புறம் நான் 4 பீஸ் தேங்காவை திக்காக அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன். அந்த தேங்காய் பாலை ஊற்றி ஒரே ஒரு கொதி வந்தோடனே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான பச்சை சுண்டைக்காய் குழம்பு ரெடிங்க. டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மகிழ்ச்சி.